உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னா பெரிய ஜீனியஸாக இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தேவையே கிடையாதுன்னு சொல்கிறாரு ஜோயல் கிரீன்பிளாட். இந்த ஜோயல் கிரீன்பிளாட் அப்படின்றவர் எழுதின ஒரு புக் தான் யூ கேன் பி a ஸ்டாக் மார்க்கெட் ஜீனியஸ் அப்படின்ற ஒரு புக். இந்த புக்குன்றது வெறும் தியரியாக மட்டும் இல்லாமல் ரியல் வேர்ல்டில் எப்படி இந்த இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ரியல் ரிசல்ட்ஸோட சொல்கிற ஒரு புக்காக இருக்குது. சரி, இவர் சொன்னால் நம்ம ஏன் கேட்கணும், இவருக்கு என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவர் கௌதம் கேபிட்டல் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு ஃபண்ட் பண்ணி 20 வருஷத்துக்கு தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக ஒவ்வொரு வருஷமும் அவர் கிளைண்ட்ஸ்க்கு 40% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 15 வருஷத்தில் உங்கள் 1 லட்ச ரூபா 1 கோடியாக மாறிடும். அது ஏன் சாத்தியமாச்சு அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு மார்க்கெட்டை புரிஞ்சு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் எழுதின புக் தான் இந்த புக். ஸோ இந்த புக்ல இருந்து நம்ம ஒரு 7 இம்பார்ட்டன்டான லெசன்ஸ் பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். லெசன் நம்பர் 1 என்ன அப்படின்னா, த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்றது யாருமே எங்கேயுமே தேடாத ஒரு இடத்துல தான் கிடைக்கும்னு சொல்றாரு. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஸ்டாக்ஸ் எதுன்றதை கண்டுபிடிப்போம். எந்த கம்பெனி பெரிய கம்பெனி, எது ட்ரெண்டிங்கான கம்பெனி, எந்த கம்பெனியை எல்லாரும் பாப்புலராக பேசிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம். ஆனால் ஜோயல் இதை அப்படியே உல்டாவாக பார்க்குறாரு. ஒரு ஸ்டாக் ரொம்ப சூப்பரான ஸ்டாக்னு எல்லாருக்குமே தெரியுது அப்படின்னா இட்ஸ் டூ லேட் நம்ம அதை வாங்குறதுக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய தடவை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மக்கள் மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிட்டு இக்னோர் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு எம்ஆர்எஃப் ஸ்டாக்ஸ் எடுத்துக்காங்க. ஒரு காலத்தில் எம்ஆர்எஃப் ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு ஆளே இல்லாமல் இருந்தது. ஏன்னா அதை யாருமே புரிஞ்சுக்காம இக்னோர் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த டைம்லையும் சில பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த ஸ்டாக்ஸை வாங்கினாங்க. இன்னைக்கு அவங்க பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. ஸோ இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்பவும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே நம்ம பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ டெம்பரரியா ட்ரபிள்ல இருக்கிற சில போரிங் ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப்ஸ் ஆர் கம்பெனிஸ், இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றாரு. ரெண்டாவது லெசன், ஸ்பின் ஆஃப்ஸ், த சீக்ரெட் டு ஃபைண்டிங் மல்டி பேகர்ஸ். இந்த ஸ்பின் ஆஃப்ன்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கம்பெனி அதில் இருக்கிற ஒரு டிவிஷனை தனியாக எடுத்து ஒரு இண்டிபெண்டன்ட் கம்பெனியாக மாற்றி அதை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த நிகழ்வை தான் ஸ்பின் ஆஃப்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு வச்சிருக்கீங்க, அந்த வீட்டுக்கு கீழே ஒரு ஷாப்பும் வச்சிருக்கீங்க. அந்த ஷாப்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு முடிவு பண்ணுறீங்க, அந்த ஷாப்பை தனியாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷாப்பை தனியாக இண்டிபெண்டாக வச்சுட்டு அதுக்கான ஓனர்ஷிப்பை உங்கள் பசங்கள்கிட்ட நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஸோ இதுதான் ஸ்பின் ஆஃப். இந்த ஸ்பின் ஆஃபை பல காரணங்களுக்காக ஒரு கம்பெனி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஃபோக்கஸ்க்காக. ஒரு பெரிய கம்பெனி கன்சியூமர் குட்ஸ் அண்ட் டெலிகாம் இப்படி 2 டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸை ஒன்னா ஹேண்டில் பண்ணாம தனித்தனியா பண்றது மூலியமா 2 டிவிஷன்ஸ்க்கும் தனித்தனி ஃபோக்கஸ் கிடைக்கும். ரெண்டாவது ரீசன், அன்லாக்கிங் வேல்யூ. உதாரணத்துக்கு ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கிற ஒரு சின்ன டிவிஷன் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா மற்ற டிவிஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாதனால இந்த பெர்ஃபார்மன்ஸும் மற்றவங்களுக்கு தெரியறது கிடையாது. ஸோ அந்த பெர்ஃபார்ம் பண்ற டிவிஷன்ஸை தனி கம்பெனியா நம்ம மாற்றும் போது அதுக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த சில ரீசன்ஸ்க்காக தான் ஒரு பெரிய கம்பெனி அதுக்குள்ள இருக்கிற டிவிஷன்ஸை தனி கம்பெனியா மாத்துறாங்க. இப்படி ஸ்பின் ஆஃப்ஸ் ஆகிற கம்பெனிஸ் தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்றாரு ஜோயல். ஒரு ஸ்பின் ஆஃப் நடக்கும்போது, அதாவது ஒரு பெரிய கம்பெனில இருந்து ஒரு டிவிஷன் தனி கம்பெனியா மாறும்போது, அந்த பேரண்ட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இப்ப புதுசா உருவான இந்த கம்பெனியோட ஷேர்ஸும் கிடைக்கும். அப்படி ஷேர்ஸை வாங்குற மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த புதுசா உருவான கம்பெனி பத்தி பெருசா தெரியாது. அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டாங்க. அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த புதுசா உருவான கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாக் மார்க்கெட்ல வித்துருவாங்க. ஏன்னா இந்த ஷேர்ஸ்னால அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பேடா இருக்கும்ன்றதுக்காக. இப்படி எல்லாரும் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை செல் பண்றனால அது என்னதான் சூப்பரான கம்பெனியா இருந்தாலும் அது ஸ்டாக் மார்க்கெட்ல நல்லா அடி வாங்கும். ஆனா இதுதான் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றாரு ஜோயல். ஆனா கண்ணை மூடிக்கிட்டு எல்லா ஸ்பின் ஆஃப் ஆற கம்பெனிஸோட ஸ்டாக்ஸையும் நம்ம வாங்கிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி சில பேசிக் ரிசர்ச்சை நம்ம பண்ணணும். உதாரணத்துக்கு இப்படி ஸ்பின் ஆஃப் ஆகி வர கம்பெனியோட பிசினஸ் நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கா, அந்த கம்பெனியோட லீடர்ஷிப்லாம் கரெக்டா இருக்கா, இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம தெளிவா பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு டாடா மோட்டார்ஸ் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு டிவிஷன் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை தனி கம்பெனியா மாத்த போறாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு பேர் டாடா இவி லிமிடெட்னு வச்சிருக்காங்க. இப்போ இந்த டாடா மோட்டார்ஸ்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த டாடா இவி லிமிடெடோட ஷேர்ஸும் ஃப்ரீயா கிடைக்கும். ஆனா நிறைய இன்வெஸ்டர்ஸ் அது ஒரு சின்ன கம்பெனியா இருக்கு, ரொம்ப அன்ஃபெமிலியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேர்ஸ் எல்லாம் வித்துருவாங்க. அப்பதான் நம்ம என்ன பண்ணணும், அந்த டாடா இவி லிமிடெடோட மேனேஜ்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல இந்த பிசினஸ்க்கு ஒரு growth இருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்ததான் மூணாவது லெசன், லுக் ஃபார் ஃபோர்ஸ்ட் செல்லிங், நாட் பேட் ஸ்டாக்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்ல சில டைம் சில ஸ்டாக்ஸை அது என்னதான் பேடா இல்லாட்டியும் தவிர்க்க முடியாத சில காரணங்களுக்காக அதை வித்துருவாங்க. அதை தான் ஃபோர்ஸ்ட் செல்லிங்னு சொல்றாரு ஜோயல். சரி, எதுக்காகலாம் இந்த ஃபோர்ஸ்ட் செல்லிங் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸ்னால ஒரு ஸ்டாக் அதோட இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இருந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னா அது என்னதான் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கா இருந்தாலும் அதை ஃபோர்ஸ்டா வித்துருவாங்க.
ரெண்டாவதா சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு லார்ஜ் கேப்ஸ் கம்பெனியில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரிலாம். அப்போ ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி அதோடைய டெப்ட்னால மிட் கேப் கம்பெனியா மாறும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபோர்ஸ்டா அதை வித்துருவாங்க. அடுத்ததா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்பின் ஆஃப் சிச்சுவேஷன்லயும் ஃபோர்ஸ்டா வித்துருவாங்க. ஸோ இந்த லெசன்ல நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஃபண்டமெண்டலா இருக்கிற ஸ்டாக் நம்ம முன்னாடி பார்த்த சில காரணங்களுக்காக ஃபோர்ஸ்டு செல் ஆஃப் ஆகும்போது நம்ம அதை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்ததா 4வது லெசன், ஃபாலோ மேனேஜ்மெண்ட் வித் ஸ்கின் இன் த கேம். இந்த ஸ்கின் இன் த கேம் அப்படின்னா என்னன்னா, ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை நிறைய அந்த மேனேஜ்மெண்ட்டே வச்சிருப்பாங்க. அதை தான் ஸ்கின் இன் த கேம் நீங்க சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியோட சிஇஓ அந்த கம்பெனியோட 30% ஷேர்ஸை வச்சிருந்தார் அப்படின்னா அவர் எப்படியாவது அந்த கம்பெனி க்ரோ ஆகணும்னு தான் நினைப்பாரு. ஏன் அப்படின்னா அவருடைய வெல்த்தும் அந்த கம்பெனியோட க்ரோத்ல தான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் மேல நம்மளுடைய ஃபோக்கஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய கம்பெனியில் இருக்கிற அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் டீமே அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வச்சிருக்க மாட்டாங்க. அதனால அந்த ஷேர்ஸ் அவங்களுக்கு ஏறினாலும் இறங்கினாலும் அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. அவங்க ஃபிக்ஸடான ஒரு சேலரி வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டே அந்த ஷேர்ஸை நிறைய வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது க்ரோ ஆகணும்னு தான் நினைப்பாங்க. உதாரணத்துக்கு ஜீரோதா எடுத்துக்கலாம், இல்ல டிமார்ட் எடுத்துக்கலாம். இந்த 2 கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டே அந்த கம்பெனியோட ஷேர்ஸை நிறைய வச்சிருக்காங்க. அதனால தான் அந்த கம்பெனிஸ்லாம் நல்ல க்ரோ ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா 5வது லெசன், ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் ஸ்பெஷல் ப்ராஃபிட்ஸ். ஒரு கம்பெனிக்கு எப்பெல்லாம் ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் வருதோ அப்பெல்லாம் நம்ம ஃபோக்கஸாக அந்த கம்பெனியை கவனிக்கணும்னு சொல்றாரு ஆத்தர். அந்த ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஸ்பின் ஆஃப்ஸ், மர்ஜர்ஸ் அண்ட் டிமர்ஜர்ஸ், இல்லை ரீஸ்ட்ரக்சரிங்காக இருக்கலாம், இல்லை பேங்க்ரப்சியாக இருக்கலாம், இல்லை அசெட் வேல்யூ மாறுறது, டெம்பரரி பேட் நியூஸ், இல்லை ரெகுலேட்டரி ஆக்ஷன்ஸ், இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு வோடஃபோன் ஐடியாலாம் ரீஸ்ட்ரக்சரிங் நடக்கும்போது அதோடைய ப்ரைஸ் நல்லாவே ட்ராப் ஆச்சு. அப்போ அந்த கம்பெனிஸ் எல்லாம் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணவங்க சூப்பரான ப்ராஃபிட்ஸை ஏர்ன் பண்ணாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், அந்த கம்பெனியோட ப்ராப்ளம்ன்றது டெம்பரவரியா இல்லை பெர்மனண்டான்னு பார்க்கணும். டெம்பரவரியாக இருந்தது அப்படின்னா அது பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பெர்மனண்டாக இருந்தது அப்படின்னா அது ஒரு ட்ராப். அடுத்ததாக பார்க்க வேண்டியது அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல்ன்றது ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையன்றதை நம்ம பார்க்கணும். 3வதா மார்க்கெட் அதுக்கு ஓவர் ரியாக்ட் ஆகுதா அப்படின்றதையும் பார்க்கணும். 4வதா அந்த கம்பெனியோட இன்சைடர்ஸ் அதை வாங்குறாங்களா இல்லை மேனேஜ்மெண்ட் அதை வாங்குறாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் நம்ம பயப்படாமல் அந்த ஸ்டாக்ஸை வாங்கலாம். 6வது லெசன், டூ யோர் ஓன் ரிசர்ச், டோன்ட் ட்ரஸ்ட் ஹெட்லைன்ஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற வேர்ல்டில் நிறைய பேர் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. நீங்களே யூடியூப்லேயே கூட பார்த்துருக்கலாம், நிறைய ஹைப்பான ஹெட்லைன்ஸ்லாம் வரும். இந்த ஸ்டாக் 30 நாள்லேயே டபுள் ஆகிடும், சில பாலிசி மாறுறதுனால மார்க்கெட் கிராஷ் ஆக போது, லேட் ஆகிறதுக்கு முன்னாடியே செல் பண்ணிடுங்க, இந்த மாதிரிலாம் நீங்களே நிறைய நியூஸ் பார்த்துருக்கலாம். இந்த நியூஸ்லாம் உங்கள் இமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணுறதுக்காக அவங்க செட் பண்ணுறது. இந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த நியூஸோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றதையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கையும் தான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டிடெக்டிவாக மாறணுமே தவிர கேம்ப்ளராக மாறிடக்கூடாது. நிறைய மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அவங்களுடைய அனாலிசிஸ் சொன்னதுக்கு அப்புறமா கடைசியில் டூ யுவர் ஓன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் அந்த ரிசர்ச்சில் என்னெல்லாம் பண்ணணுன்றதை சொல்லவே மாட்டாங்க. அப்பனா இந்த டூ யுவர் ஓன் ரிசர்ச்ல என்னதான் பண்ணணும்? மொதல் விஷயம், அந்த கம்பெனியை பற்றி நம்ம படிக்கணும். அதோடைய ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எடுத்து நம்ம பார்க்கணும். அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடலை பற்றி படிக்கணும். இதெல்லாம் வச்சு அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ்ன்றது அண்டர் வேல்யூடா இல்லை ஓவர் பிரைஸ்டா அப்படின்றதே நம்ம பார்க்கணும். ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ்ன்றது ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்ல தான் கிடைக்குமே தவிர யூடியூப்ல ஒரு எக்ஸ்பர்ட் சொல்றதுல கிடையாது. அடுத்ததா 7வது லெசன், பேஷன்ஸ் பிளஸ் கன்விக்ஷன் ஈக்குவல் டு லாங் டேர்ம் வெல்த். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி வாரன் பஃபெட் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொறுமை இல்லாதவங்க கிட்ட இருந்து பொறுமை இருக்கிறவங்களுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ற ஒரு இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றாரு. உதாரணத்துக்கு நீங்க ஸ்பின் ஆஃப்ஸ் வச்சு ஒரு ஸ்டாக்கை கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கீங்க, அந்த ஸ்டாக்கை நீங்க வாங்கிட்டீங்க. 3 மாசம் ஆகியும் எதுவுமே ஆகல. இன்ஃபேக்ட் நீங்க வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாம் 5% டவுன் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு உங்க மேலேயே ஒரு சந்தேகம் வரும், நம்ம தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோமோ, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்துடலாமா அப்படிலாம் கூட உங்களுக்கு தோணும். ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம், மார்க்கெட்ன்றது அதோடைய உண்மையான வேல்யூவை காட்ட சில டைம் ஆகும். ஸ்பின் ஆஃப்ன்றதோ இல்லை ரீஸ்ட்ரக்சரின்றதோ ஒரு குவார்ட்டர்லேருந்து ஒரு இயர் ஆகும் அதோடைய உண்மையான ரிசல்ட்டை காட்டுறதுக்கு. அதனால ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த புக்கோட ஆத்தர் ஜோயலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் ஒரு ஸ்டாக்கை வாங்குறாரு அப்படின்னா மினிமம் 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வெயிட் பண்ணி தான் அதை விற்பாரு. ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் தான் இந்த புக்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 7 முக்கியமான லெசன்ஸ். இந்த லெசன்ஸ் எல்லாம் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லையும் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இந்த புக்கை நீங்கள் முழுசாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கோட பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.